ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு முக்கிய ஜோதிட பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். மேச ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துடுங்க. அப்போ தான் உங்கள் ராசிக்கு மிக மிக முக்கியமான தாள்களை தெரிஞ்சுக்க முடியும். வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் சில கிரகங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை தர மாதிரி இருக்கும். அதே சில கிரகங்கள் வாழ்க்கையில் பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும். பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய கிரகங்கள்னு பார்த்தா கண்டிப்பாக கிரகங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு பயம் வரும்னா அது சனியை சொல்லலாம். சனி பார்வை, சனியுடைய அந்த பிடிப்பு, இதெல்லாம் எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும். சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. சனி தான் ஒருவருடைய வாழ்க்கையில் பயங்கரமான அனுபவத்தையும் பாடத்தையும் கொடுப்பாரு. அதனால் சனினாவே எல்லாருக்குமே ஒரு பயமும் அது எப்படி இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்க ஆர்வமும் ஏற்படும். ஸோ அப்பேற்பட்ட சனினால் இப்போ சில மாற்றங்கள் ஜூலையில் ஏற்படுறதுனால மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரிலாம் சனினால் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அதோடு சில பரிகாரங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேட்க இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ மேச ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து இனி பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு சனி என்ன மாதிரி வேலையை செய்ய போகிற இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனையும் பரிகாரத்தையும் ரொம்ப அதிரடியாக இன்ட்ரெஸ்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதற்கேற்ப நடந்து பயன்பெற முடியும். இந்த ஜூலையில் சனியின் பிடியானது ஏற்பட போகுது. இதில் சிக்கிற மாதிரி 12 ராசிக்காரங்களுமே இருக்கிறோம். இதில் சோதனை காலம் யாருக்கு, தப்பிக்க எளிய பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே சொல்ல போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன். மேச ராசிக்காரங்க உங்களுக்கு சனியுடைய பிடியில் சிக்குவீங்களா? அப்படி சிக்கினீங்கன்னா சோதனை காலமாக இல்லை சாதனை காலமாக, தப்பிக்க என்ன அப்படிங்கிற முறையை எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஜூலை மாதத்தில் தான் கிரகங்களுடைய பயிற்சி வலுவாக இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட சில பயிற்சி ரொம்ப வலு பயிற்சி. அதில் சனி பகவானுடைய கோப பார்வை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ராசிக்குமே வருது. அதில் குறிப்பிட்ட சில ராசிக்கு சனியுடைய கோபை பார்வைனால சோதனை காலமானது ஆரம்பமாகுது. அதில் அது ஆரம்பமாகிறதுனால உங்கள் ராசிக்கு ஏற்ற பரிகாரத்தை நீங்கள் கரெக்டாக செய்தால் அதிலேருந்து தப்பிக்க முடியும். 2026 இந்த ஜூலை மாதம் ஜோதிட ரீதியாக பெரும் திறப்புங்கள் நிறைந்த மாதமாக இதனால் அமைய போகுதுன்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. இந்த மாதத்தில் மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, குரு பகவானின் அஸ்தமனம் இருக்குது. கூட சனி பகவானின் வக்ர பயிற்சியும் இருக்குது. ஒரு பக்கம் வக்ர பயிற்சி, ஒரு பக்கம் அஸ்தமனம். அதுவும் மெயின் அஸ்தமனம் குரு, மெயின் வக்ர பயிற்சி சனி. இது ரெண்டுமே ஜோதிட உலகில் மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுது. இந்த கிரக மாற்றங்கள் தான் எல்லா ராசினருக்கும் அதிர்ஷ்டமும் சிலருக்கு சவாலான சூழல்களை உருவாக்கும். கரெக்டாக ஜூலை 4ஆம் தேதி சுக்கிரன் இருக்கார்ல, அவர் சிம்ம ராசிக்குள்ளே நுழைவதோடு இந்த மாதத்தில் கிரக பயிற்சியினுடைய ஆரம்பமாக புள்ளியாக நிற்குது. அதனை தொடர்ந்து ஜூலை 7 புதனின் இடமாற்றமும் நிகழ்கிறது. இவற்றுக்கு மத்தியில் ஜூலையில் 15 நிகழக்கூடிய குரு அஸ்தமனமும், இந்த ஜூலையில் கடைசியாக 27ஆம் தேதி மீன ராசியில் சனி பகவான் வக்ரகதியும் இருக்குது. வக்ரகதினா பின்னோக்கி நகர தொடங்குறது. ஸோ இந்த மிக முக்கியமான திருப்பங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் திருப்பங்கள் வரத்துக்கு காரணமாக இருக்குது. பொதுவாகவே குரு அஸ்தமன காலத்தில் திருமணம், புதுமண புகுவிழா போன்ற சுப காரியங்களை தவிர்ப்பது வழக்கம். இந்த விசேஷ கிரகநிலைகளால் இந்த ஜூலை மாதத்தில் உங்கள் ராசிக்கு சற்று விழிப்புணர்வோடு எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் என்பதை இந்த இடத்துல புரிந்துக்குங்க. சரி, இவ்வளோ நேரம் இதை பற்றிய முக்கிய மாற்றங்கள்லாம் என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம், முக்கியத்துவத்தையும் பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கான பலனை பார்க்க போகிறோம். ஸோ இந்த சனி வக்ரகதி, அதுக்கப்புறம் குரு அஸ்தமனம், இதனால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க.
ஆக்சுவலி ஜோதிடத்தில் சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறக்கூடிய நிகழ்வே ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா சனீஸ்வரர் ஒவ்வொரு ராசிலையும் 2.5 ஆண்டுகள் தங்குவார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனீஸ்வரன் கடந்த 2.5 ஆண்டுகளாக கும்பராசியில் தான் நிலை கொண்டிருந்தார். இதனிடையே கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு கும்பராசியில் நிலை கொண்டிருந்த சனி பகவான் மீன ராசிக்கு இப்போ தான் இடம்பெயர்ந்தார். இடம்பெயர்ந்த கொஞ்ச நாள்லேயே இப்போ ஜூலையில் கடைசியாக வகர இதுங்கிற மாதிரி பின்னோக்கி நகர்றாரு. அப்போ உங்கள் ராசிக்கு எப்படியெல்லாம் வேலை செய்யும் சனி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மேச ராசி நேயர்களுக்கு இந்த சனி வகர பயிற்சியின் மூலம் கண்டிப்பாக 7.5 சனியின் முதல் கட்டமான விரைய சனியுடைய வகர பயிற்சி தொடங்குகிறது. உங்கள் ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் இப்போது வகரகதியில் 12ஆம் இடமான அயனசயன மோட்சஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. இது ஒரு மாறுதலான பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய காலம் என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை. அதோடு விரய சனி என்பது செலவுகளை குறைக்கும் என்றாலும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு தொழில் மற்றும் லாபத்திற்கு அதிபதியாக இருப்பதால் எந்த செலவுகள் வந்தாலும் அது அனைத்தும் சுப விரயங்களாக ஆதாய அளிப்பவையாக அமையும். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் என்பது இந்த இடத்துல உங்களுக்கு குறிப்பிடப்படுது. அதோடு நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்ல முயற்சி செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க இப்போ பர்டிகுலராக முயற்சி பண்ணிங்கன்னா விசா மற்றும் பயண வாய்ப்புகள் எளிதாக கைகூடும். பொதுவாக உங்கள் ராசியில் சனி பகவான் நீசம் பெறுவார் என்பதால் விரயத்தில் அவர் சஞ்சரிப்பது ஒரு வகையில் கெடுபலன்களை குறைக்க உதவும். அதோடு இளம் வயதில் இருக்கக்கூடிய மேச ராசினருக்கு இது அனுபவ பாடங்களை கற்றுத்தரக்கூடிய காலம் என்று சொன்னால் மிகையாகாத உண்மை. அதோடு 40 முதல் 50 வயதுடைய உங்கள் ராசிக்காரங்களுக்கு பொங்கு சனி வகர இது இருக்கிறதுனால உழைப்புக்கேற்ற முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாக அமையும். உழைச்ச உங்களுக்கு அதுக்கான ஊதியம் இப்போ கிடைக்கும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. குறிப்பாக சனியின் பார்வை 2, 6, 9 ஆகிய இடங்களில் விழுது. அது குடும்பம் மற்றும் பொருளாதார ரீதியாக சில சங்கடங்கள் உருவாகிறதுக்கு வழிவகை செய்யும். குடும்ப உறுப்பினர்களிடையே குறிப்பாக தந்தையிடையே கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புள்ளதுனால அவர்களோடு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பணவரவு சீராக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேமிப்பது கடினமாக இருக்கும். ஏன்னா விரய செலவு கொஞ்சம் வரும். அது சுப விரயமாக மாற்றுவது உங்கள் கையில் தான் இருக்குது. எதிர்பாராத மருத்துவ செலவுகள் அல்லது சுப நிகழ்ச்சிக்கான செலவுகள் வரிசையாக ஏற்படும். நிதி மேலாண்மையில் அதிக கவனம் தேவைப்படும். புதிய முதலீடுகளை செய்யும்போது ஒரு முறைக்கு 2 முறை இப்போ ஆலோசிப்பது அவசியம். மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்க வேண்டும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் தற்போதைக்கு அமைதி காப்பது உங்கள் ராசிக்கு நல்லது. இதெல்லாம் தாங்க சனினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். இதெல்லாம் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இன்னும் தொடர்ந்து கூடுதல் பணி சுமை இருக்கும் என்பதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நேர மேலாண்மை மிகவும் அவசியம். உங்கள் ராசிக்கு 10வது இடத்து அதிபதி 12ல் மறைகிறதுனால உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தற்காலிகமாக பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். குறிப்பாக வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய உங்களுக்கு இந்த வக்ர பயிற்சி நல்ல லாபத்தையும் புகழையும் தரும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவங்க கூட்டாளிகளை தேர்ந்தெடுப்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணியில் இருப்பவங்க மேல அதிகாரிகளோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது தேவையற்ற சிக்கல்கள்லேருந்து உங்களை காக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி இருக்க பாருங்கள். இதெல்லாம் தாங்க உங்களுக்கு இன்னும் குறிப்பிடப்பட்ட பலன்கள். இதில் பரிகாரமாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த ஜூலையில் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரும். இல்லைனா முதியோர்கள் அவங்கள வணங்கி ஆசை பெறுவது, ஆதரவற்ற அனாதைகளுக்கு ஏழைகளுக்கு காலணிகள் அல்லது கருப்பு ஆடை வழங்குறது, புளியோதர தானம் செய்வது, இந்த மாதிரிலாம் செய்திங்கன்னா சனியின் தாக்கம் குறையும். வாழ்வியல் ரீதியாக நேர்மையான வழியில் நடப்பது, மற்றொரு குற்றங்களை பெரிதுபடுத்தாமல் இருப்பது சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் மெயினாக காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பது, நாய்களுக்கு உணவிடுவது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். அதனால் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேச ராசிக்காரங்க செய்ய வேண்டும். மேச ராசிக்காரங்க நீங்கள் என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன். இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க.
இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கிய பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.